நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி, அதிகாரம் 17, இறைவார்த்தைகள் 20 தொடக்கம் 25. அக்காலத்தில் இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது, இதோ இங்கே அல்லது அதோ அங்கே எனச் சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்போது மானிட மகனுடைய நாள்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாய் இருப்பீர்கள், ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம், இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள். ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்தில் இருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும். சிந்தனை: இறையாட்சி எப்போது வருமென்று பரிசேயர்கள் இயேசுவை கேட்கின்றனர். ஏன் அவ்வாறு கேட்கின்றனர்? இறையாட்சி எப்போது வரும் என்பது பரிசேயர்களுக்கு எதற்காக? அவர்களுக்கு இவை ஒன்றிலும் நம்பிக்கை இல்லையே? இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் முன்பு பரிசேயர்கள் இயேசுவோடு கொண்டிருந்த உறவை நாம் நோக்க வேண்டும். பரிசேயர்கள் இயேசுவிடம் வரும்போது எப்போதும் அவரை அவருடைய பேச்சிலே சிக்க வைப்பதற்கும் அவரில் குற்றம் கண்டுபிடிப்பதற்குமே அவ்வப்போது கேள்விகளை கேட்டு வந்தார்கள். அவ்வாறே இன்றும் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைப்பதற்காக ஏளனமாக இறையாட்சி எப்போது வரும் என்ற தங்களோடு தொடர்பில்லாத கேள்வியை கேட்கின்றனர். இயேசுவின் பெரும்பாலான போதனைகளை நம்பிக்கையூடாகவே விளங்கிக் கொள்ள முடியும். இயேசு அடிக்கடி மறைபொருளான மொழியிலேயே பேசுவார். இதனை நாம் விளங்கிக் கொள்வதற்கு நாம் நம்பிக்கையிலே தங்கி நிற்க வேண்டும். இயேசுவின் இரகசியத்தை திறப்பதற்கான திறவுகோலே நம்பிக்கையாகும். நம்பிக்கை ஒரு லென்ஸ் போன்றது. அதனூடாக ஒவ்வொரு உவமையையும் ஒவ்வொரு உருவக மொழியையும் அவர் கற்பித்த ஒவ்வொரு பாடத்தையும் விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் நம்பிக்கை என்ற கொடை இல்லாவிட்டால் இயேசுவின் போதனைகள் மறைபொருளாகவும் விளங்கிக் கொள்ள முடியாதவையாகவுமே இருக்கும். இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்று இயேசு கூறுகின்றார். இந்த கூற்றில் நாம் எதனை விளங்கிக் கொள்கிறோம்? நம்பிக்கை என்ற கொடையை கொண்டு இதனை விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இயேசுவின் மறைபொருளான போதனைகளை இன்று நாம் கொண்டுள்ள நம்பிக்கையால் விளங்கிக் கொள்ள முடிகிறதா என்பதை சோதித்து பார்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை அவை தருகின்றன. இயேசுவின் இந்த போதனைகளை நாம் வாசிக்கின்ற போது அவை எம்மை குழப்பத்தில் தள்ளிவிடுகின்றன என்றால் நாம் இன்னும் எமது நம்பிக்கை ஆளப்பட அதற்காக திறந்த உள்ளத்துடன் மன்றாட வேண்டும் என்பதற்கான தெளிவான அடையாளமே இதுவாகும். அதே வேளையில் இயேசுவின் போதனைகளை நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறதென்றால் அது நாம் மகிழ்ச்சி கொள்வதற்கான தெளிவான அடையாளமாகும். ஏனென்றால் விளங்கிக் கொள்வதென்று என்பது நம்பிக்கை என்ற கொடையினூடாகவே சாத்தியமாகும். இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்ற வார்த்தைகளை இன்று தியானித்து அதன் உட்பொருளை விளங்கிக் கொள்ள வேண்டுமென்று மன்றாடுவோம். இயேசுவின் வார்த்தைகள் உண்மையானவை. அவருடைய இறையாட்சி எங்கும் இங்கும் உள்ளது. அது எமக்குள்ளும் உள்ளது. அது உயிரோடு உள்ளது. எங்களால் அதனை பார்க்க முடிகின்றதா? அதனை கண்டடைய முடிகின்றதா? செபம். ஆண்டவரே, எமது நம்பிக்கையை அதிகரியும்.
அப்போது உமது வார்த்தைகளை மேலும் மேலும் புரிந்து கொள்ளுகின்றவர்களாக மாறுவோமாக. ஆமென்.